நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் நியோ முதலீட்டாளர்கள் சங்க சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வீடியோ ஒரு சிறு தகவலுடன் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வழங்குகிறேன். நியோமேக்ஸ் வழக்கு 5/12/25 அன்று தேதி பிறப்பித்துள்ளார்கள். இந்த வழக்கு எங்கு நடைபெறும் என்ற ஒரு மனக்குழப்பத்தோடு முதலீட்டாளர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு நல்ல தீர்வாக இந்த வழக்கு வரும் 3 மாத காலம் சென்னை ஹைகோர்ட்டில் நடைபெறும் என்பது உறுதியாக உள்ளது. ஆகையால் அதே நீதியரசர் பரதன் சக்கரவர்த்தி ஐயா இந்த வழக்கை சென்னையிலே நடைபெறும் என்பதும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முதலீட்டாளர்கள் நமக்கு தீர்வு எப்போ கிடைக்கும் என்று ரொம்ப ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தீர்வு என்பது இந்த 3 மாத காலத்துக்குள் கிடைத்துவிடும். பணம் கிடைப்பதென்று சிறு தாமதமாகும். ஆகையால் தற்சமயம் முதலீட்டாளர்களுடைய உதவியோடு நாம் முதலீடை பெறுவதற்கான அட்டாச்மெண்ட் உள்ள விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொறுப்பு மிக்க முதலீட்டாளர்கள் அனைவருமே அதிகமான முறையில் அட்டாச்மெண்ட் செய்வதற்கான சப்போர்ட்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவியோடு நாங்களும் எங்கள் சங்க சார்பாக ஒரு 40 கம்பெனிகளை அட்டாச்மெண்ட் கொடுத்துள்ளோம். அதுபோல் இன்னும் ஒரு 30 கம்பெனிகள் கொடுக்க உள்ளோம். அதுபோல் ஒரு 12 கோடி 13 கோடி பெறுமான சொத்துக்களை அட்டாச்மெண்ட் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 6 கோடிக்கு பெறுமான சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ண உள்ளோம். இது எதற்காக கூறுகிறோம் என்றால், செயல்பாடுகள் எல்லாம் அந்தந்த சங்கங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை சிறப்பாக செய்வதற்கு முதலீட்டாளர்கள் அவர்கள் லீடர்களுடைய விவரங்களை சேகரித்து கொடுத்து அட்டாச்மெண்ட் செய்வதற்கான உதவிகளை செய்தால் நாம் முதலீடு முழுமையாக பெறுவதற்கு இலகாக இருக்கும் என்பது முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுபோல் நமது சங்கத்தில் உள்ள உறுப்பினர் ஒருவர் முத்துக்குமார் அவர்களுடைய சொத்து 31 ஏக்கரை டாக்குமெண்ட்டை கொடுத்துள்ளார். அதையும் நாம் அட்டாச்மெண்ட்டு கொடுத்துள்ளோம். அதுபோல் பல சொத்துக்கள் சர்டிஃபிகேட் போட்டுள்ளோம். அது வந்தவுடன் அதையும் நாம் அட்டாச்மெண்ட்டை கொடுத்து விடுவோம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுபோல் தூத்துக்குடியில் ஒரு நபர் நமது சங்கத்தின் தொடர்பில் இருப்பவர், சார் இதுபோல் சிஸ்டம் வைத்து கொண்டு எங்களை சிஸ்டத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் என்று என்னிடம் கேட்டார். நான் அவரிடம் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டேன், நீங்கள் இதற்கப்புறம் கம்பெனிகள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அது பின்னால் போகிற வேலையை ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டர் ஆகிட்டீங்க. யாரை நம்பியிருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டை நம்பியிருக்கீங்க, நீதியரசரை நம்பியிருக்கிறீங்க. அதனால் அந்த நீதியரசர் என்ன சொல்கிறாரு, கவர்மெண்ட் இஓடபிள்யூ என்ன சொல்லுவோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன விவரங்களோ அதை மட்டுமே கொடுங்க. கம்பெனிக்காரன் கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, எங்கள் ஏஜெண்ட்டை கேட்குறாருன்னா நீங்கள் திருப்பியும் திருடங்கையில் சாவி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி கேள்விக்கு பதிலும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் இது வரைக்கும் செய்யவும் இல்லை. அவங்க சிஸ்டம் வச்சுருக்கலாம், அப்லோட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது அவங்களுடைய இது. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 5ஆம் தேதி சாஃப்ட்வேர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே வெரிஃபை எல்லாம் ஒரு 90% முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நடந்த ஆர்கியூமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது முடிஞ்சிடும். இந்த அலாட்மெண்ட்டு தான் இப்போ சாஃப்ட்வேரில் லாக்கிங் பண்ணுறது,
161 போகிறதுக்கு அது வந்து ஈஸியாக இலகாக முடிக்கணுன்றதுக்காக சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறதுக்காக சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அரசு தரப்புடைய சாஃப்ட்வேரை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு வந்து லிங்க் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கணும். அது வந்த பிறகு அந்த லிங்க் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பண்ண பிறகு அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனையும் உங்களுடைய பர்டிகுலர்ஸையும் தெளிவான முறையில் கொடுத்துடணுன்றது தான் நீதியரசர் சொல்லியிருக்கிறது. அதை விட்டுட்டு ஒருத்தவங்க வந்துட்டு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் இது அப்லோட் பண்ணால் ஒரு நபருக்கு வந்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்னு பணம் கேட்குற விஷயன்றனாலே வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் மேலும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, அது என்னுடைய கருத்து. மற்றபடிக்கு யூஓடபிள்யூவில் வந்துட்டு சார் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வந்து அந்த 24,000 கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு எப்படி வந்துட்டு லாகிங் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டோட டீட்டெயில் கிடைக்குமோ அதுபோல் எங்களுக்கு எதுவும் வரலையே சார்ன்றாங்க. இப்போ யூஓடபிள்யூவில் என்ன சூழ்நிலைகள் ஓடிட்டுருக்குன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒர்க் பண்ணி முடித்து அதை அப்லோட் பண்ணி சிஸ்டமில் இது பண்ணி அது வந்துட்டு மதுரையிலேருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து அதை வந்து ஓகே பண்ணால் தான் அதை வந்து சாஃப்ட்வேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர்ஸை கொடுக்கறதுக்கு சாஃப்ட்வேரில் நீங்கள் போய் பார்க்குறதுக்கூடிய டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கிடையில் வந்து என்னென்னா தனிநபர் பெட்டிஷனரோட தனிநபர் யாராக இருந்தாலும் நேராக யூஓடபிள்யூ போகலாம், அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம். நான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் இந்த தேதியில் கொடுத்துருக்கேன் சார், எங்களுக்கு ஏற்றிட்டீங்களான்னு சார் பார்க்கலாம் கேட்கலாம். அவங்க உடனே செக் பண்ணி உங்களுக்கு ஏறலைன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நேம் இது மொபைலுடைய நம்பர் மாற்றம் இது ஏதாவது இருந்தால் அந்த கரெக்ஷன்லாம் அந்த ஸ்பாட்டில் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க பர்சனல் முதலீட்டாளர்களுடைய தனிப்பட்ட ஒரு ஒர்க் அது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும், தெரியலைன்னா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி ஏதாவது சங்கத்தினுடைய தொடர்பு வச்சு அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் நேராக போனால் நிறைய பேர் இப்போ நேராக போய் நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் நீங்கள் நேராக போய் மதுரையில் யூஓடபிள்யூ ஆஃபீஸில் அந்த குறைகளை தீர்த்துக்கிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து ஷார்ட் டைமில் நீங்கள் பண்ணணும். இது உங்களுடைய கடமை. முதலீட்டாளருடைய அவங்களுடைய முதலீடு தொகையை சரிபார்க்கிறது முதலீட்டாளருடைய கடமை. நீங்களே தான் அந்த பொறுப்பெடுத்து நீங்கள் தான் போய் பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத அவருக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் இதை வந்து எதுக்கு வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், இந்த பதட்டம் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, நேராக போங்க, பாருங்கள், கிளியர் பண்ணுங்கள், தெளிவாகிடுங்க. அடுத்த கட்டமாக இந்த 3 மாதத்தில் வந்து நமக்கு ஒரு தெளிவான முடிவு வரும். இந்த தெளிவான முடிவு வருன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம போட்ட முதலீடு 100% கிடைக்கிறதுக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, கம்பெனி தரப்புலையும் சரி நம்ம செய்கிற இதுலேயும் சரி அந்த 6,000 கோடி 7,000 கோடி முதலீட்டு வேல்யூம் என்ன வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த சொத்துக்களை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டு செய்யணும். அது எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் அதை செய்யுங்கன்றது என்னுடைய ஆசை. அப்லோட் பண்ணுறது அது வந்து கவர்மெண்ட் சைடில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதை வந்து சங்க சைடில் சங்கங்கள் எந்த ஒரு சங்கத்துக்கும் அந்த பவர் அந்த இது யாரும் கொடுக்கல. அதனால் அந்த அப்லோட் பண்ணுற விஷயம் வந்து தவறான செயல்பாடுகள் யார் பண்ணாலும் அதனால் அந்த பண்ணுறாங்களே நாங்களும் பண்ணிட்டோமோன்னா அது வந்து வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை, யாரும் பண்ணலை. அதை சாஃப்ட்வேர் கொடுத்த பிறகு அரசாங்க தரப்பில் சொல்லுவாங்க, அரசாங்க தரப்பில் அந்த லிங்க் அனுப்புவாங்க, அதில் நீங்கள் வந்து அந்த அப்லோட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நடைமுறையில் உள்ள விஷயங்கள். ஆகையால் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அளிக்கிறேன். மேலும் 5 வழக்குகள் எந்த நடைமுறையில் நடந்து கொண்டிருப்பது என்பதை பார்த்து அதற்கப்புறம் தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு நான் தருகிறேன் என்பது இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.